பிரகாரம். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் 50 முழ அகலமாயிருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினாலே தூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாயிருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பணிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாயிருக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக பிரகாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும் அந்த பிரகாரத்தின் எல்லைகள் தொங்கு திரைகளினால் மூடி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும் என்றும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் தொங்கு திரைகளின் அளவுகளையும் மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்டுகளும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் என்றும் பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும் என்றும் சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்படும் மெல்லிய பஞ்சு நூலே தொங்கு திரைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. பிரகாரத்தின் நீளம் சுமார் 50 கஜமாகும். அதன் அகலம் சுமார் 25 கஜமாகும். பிரகாரங்களில் ஆங்காங்கே தூண்கள் நிறுத்தப்படுகிறது. தூண்கள் வெண்கலத்தினால் செய்யப்படுகிறது. அந்த தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்படுகிறது. பிரகாரத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் எத்தனை தொங்கு திரைகள் தொங்கவிடப்பட வேண்டும் என்றும் அந்த தொங்கு திரைகளின் அளவுகள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும் என்றும்
மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்பிரகாரம் உண்டு பண்ணுவது சம்பந்தமாக கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தை உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். தொங்கு திரைகளின் நீளம் 150 அடி, தொங்கு திரைகளின் அகலம் 75 அடி. வெளிப்பிரகாரத்திற்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். வடபக்கத்தின் நீளத்திற்கு 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். தொங்கு திரைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 வெண்கல பாதங்களும் பண்ண வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் கடைசியில் 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். தொங்கு திரைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். தொங்கு திரைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பிரகாரம் 75க்கு 150 அடி அளவுள்ளது. அதில் 60 தூண்களும் 60 பாதங்களும் உள்ளன. தூண்களை தாங்கி நிறுத்துவதற்காக 120 கொக்கிகள் உள்ளன. வெண்கல தூண்களுக்கு வெள்ளி பூண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. பிரகாரத்தின் வாயில் அளவு 30 அடி. தொங்கல்களின் உயரம் 7.5 அடி. தூண்களின் ஒவ்வொரு புறமும் குமிழ்களை தாங்கும் தகடுகள் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கும் வெண்கல பாதங்களுக்கும் இடையே தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் உள்ளன. இவை வெள்ளியினால் செய்யப்பட்டவை. இவை தொங்கி திரைகளை தாங்கி பிடிக்கும். 100 முழ நீளமான தொங்கு திரைகளை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு முழம் என்பது 18 அங்குலம். 100 முழம் என்பது 150 அடியாகும். 50 முழ நீளம் என்பது 75 அடியாகும். 15 முழம் என்பது 22.5 அடியாகும். பிரகாரத்தின் வாசலில் போடப்பட்டிருக்கிற தொங்கு திரையானது மற்ற தொங்கு திரைகளை விட மிகவும் மென்மையானதாய் இருக்கிறது. பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரமாணமாகும். பிரகாரத்தின் தூண்களையும் அவைகளின் கொக்கிகளையும் பாதங்களையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசல்களும் தூண்களும் செய்யப்பட வேண்டிய விதத்தை பற்றியும் கர்த்தர் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: பிரகாரத்தின் வாசல் 30 அடி அகலம். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட தொங்கு திரையை உண்டு பண்ண வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு 4 தூண்களை உண்டு பண்ண வேண்டும். பிரகாரத்தின் தூண்களுக்கு 4 பாதங்கள் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். தொங்குத்திரை சித்திர தையல் வேலையினால் செய்யப்பட்டிருக்கிறது. பிரகாரத்தின் வாசலுடைய தொங்குத்திரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இது வாசஸ்தலத்தின் மூடுதிரையை போன்று செய்யப்பட்டிருக்கும். பிரகாரத்தில் மொத்தம் 69 தூண்கள் உள்ளன. அவை பிரகாரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக வைக்கப்படுகிறது.
அதன் விவரம் வருமாறு: பிரகாரத்தின் தென் பகுதியில் 20 தூண்கள், பிரகாரத்தின் வடக்கு பகுதியில் 20 தூண்கள், பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் 10 தூண்கள், பிரகாரத்தின் கிழக்கு அல்லது வாயில் பகுதியில் 10 தூண்கள், உள் மூடுதிரையில் 4 தூண்கள், வெளி மூடுதிரையில் 5 தூண்கள். வெளிப்பிரகாரத்தில் உள்ள 60 தூண்களும் அளவில் ஒன்றுபோல் இருக்கும். மூடுதிரையில் உள்ள 9 தூண்கள் அளவில் பெரியவை. ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் பகுதி உயரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 9 தூண்களும் மற்ற 60 தூண்களை விட உயரமாக இருக்கலாம். பிரகாரத்தின் நீளமும் அகலமும் உயரமும் எத்தனை முழமாய் இருக்க வேண்டும் என்றும், தூண்களின் பாதங்களும் பனிமுட்டுகளும் முளைகளும் எப்படிப்பட்ட உலோகத்தினால் செய்யப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும், இருபுறத்து அகலம் 50 முழமும், உயரம் 5 முழமுமாக இருப்பதாக. அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 150 அடி, அகலம் 75 அடி, உயரம் 7.5 அடி ஆகும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் என்பது வெண்கல பலிபீடத்தின் பனிமுட்டுகளை குறிக்கும். உடன்படிக்கை பெட்டியில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் தூபபீடம், சமூக தப்ப மேஜை, அதன் பனிமுட்டுகள், குத்துவிளக்கு, அதன் பாத்திரங்கள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டவை. வளையங்கள், தாழ்பாள்கள், பலகைகள், மூடு திரையின் தூண்கள் ஆகியவை பசும் பொன்னால் மூடப்பட்டிருக்கின்றன. அதன் கொக்கிகள் ஆகியவை வெண்கலத்தால் செய்யப்படாமல் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கின்றன. வெளிப்பிரகாரத்தின் பீடங்கள், தொங்கு திரைகளின் தூண்கள், அதன் பனிமுட்டுகள் எல்லாம் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. பிரகாரத்தின் முளைகள் வெண்கலத்தால் ஆனவை. அவை பொன் வெள்ளியை விட பூமியில் நன்றாய் பதியக்கூடியவை. பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்தின் எல்லைகள் எல்லாம் தொங்கு திரைகளினால் மூடப்பட்டிருக்கிறது. பிரகாரத்திற்குள்ளே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் வந்தால் அங்கே அவர்கள் எல்லோருக்கும் இடம் இருக்காது. ஆனாலும் அவர்கள் பிரகாரத்திற்குள்ளே வந்தால்தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அவர்கள் பிரகாரத்திற்குள்ளே பிரவேசிக்க காத்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் பாக்கியவான்கள். இப்போது கர்த்தருடைய பிரகாரத்தின் எல்லை மூடப்படவில்லை. கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிப்பதற்காக எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். நாம் எங்கே இருந்தாலும் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நம்மால் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண முடியும்.